இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்காணல்ல நம்ம சிறப்பு விருந்தினர் அரசியல் மற்றும் விளையாட்டு விமர்சகரான வெங்கட் பிரசாத் சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். வணக்கம் பிரதர். சார் ஆக்சுவலா வோட்டிங் எல்லாம் முடிஞ்சது. இப்போ வெஸ்ட் பெங்காலையுமே கிட்டத்தட்ட வோட்டிங்லாம் முடிஞ்சது. தமிழ்நாட்டுல வோட்டிங் நடக்கும்போதும் சரி, அதுக்கு முன்னாடியும் சரி பல விஷயங்கள் நடந்தது. சுவாரஸ்யமான விஷயங்கள் நடந்தது. நல்ல சீரியஸான விஷயங்கள் நடந்தது. உங்களை கவர்ந்த அந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் என்னென்னு பகிர்ந்துக்க முடியுமா? நெறைய சுவாரஸ்யம்ன்றத விட நெறைய காமெடியான விஷயங்கள் நடந்தது. சரி, அப்போ நம்ம வந்து ஒரு ஹீட்லயே இருந்தோம் எலக்ஷன் டயத்துல. எப்படியாவது ஒரு நல்லவங்க வந்துர மாட்டாங்களா? முக்கியமா தீய சக்தி திமுக. அதாவது இந்த பக்கம் தாவேகாக்கு நமக்கு வந்து ஒரு டிஃபரண்டான தாட்ஸ் நெறைய இருந்தா கூட, தீய சக்தி திமுகங்கிறதுல யாருமே வேறுபடல. சோ அவங்கள காலி பண்ணணும்ங்கறனால கொஞ்சம் சீரியஸாவே பார்த்துட்டோம். பட் ஜாலியா நெறைய விஷயங்கள் நடந்தது. அது வந்து எனக்கு ரொம்ப புடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராகுல் காந்தி வந்து கடைசி நேரத்துல வரவே பிடிக்காம வந்து, ஏதோ வந்து ஒரு சம்மந்தமே இல்லாத ஸ்பீச்சஸ் நெறைய குடுத்தது. அதுக்கப்புறம் அதுல வந்த டிரான்ஸ்லேஷன்ஸ் காமெடி. அந்த டிரான்ஸ்லேஷன்ஸே இல்லாம அவருடைய ஸ்பீச் மட்டுமே எடுத்தா கூட எல்லாரும் டிரான்ஸ்லேஷன் காமெடி தான் பார்க்குறாங்க. பட் அவருடைய ஸ்பீச் மட்டுமே எடுத்தாலும் அதுல வர காமெடி. அண்ட் காங்கிரஸ் கட்சி வந்து எல்லாரும் ஒரு பக்கம் பயங்கரமா மேட்ச் ஆடிட்டு இருக்கும்போது, காங்கிரஸ் கட்சி தனியா அவங்களே செவுத்துல பால் அடிச்சு பிராக்டிஸ் பண்ற மாரி ஆடிட்டாரு. அதுக்கப்புறம் விஜய் அவர்கள் வந்து ஆரம்பத்துல நெறைய ஸ்பீச்சுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சப்ப எல்லாத்துலயுமே வந்து உடம்பு சரியில்ல அப்படின்னு ஸ்கூல் பையன் மாரி ஸ்கூல் லெட்டர் எல்லாம் குடுத்து எஸ்கேப் ஆனது. ஆனா லாஸ்ட்ல சூப்பரான ஒரு ஸ்பீச் குடுத்து கன்வெர்ட் பண்ணது. குவைண்டிங்ல வச்சு ஓட்டு கேட்டது. இந்த மாரி நெறைய காமெடிஸ் நடந்தது. இட் வாஸ் குவைட் இன்ட்ரஸ்டிங் டூ வாட்ச். அப்புறம் சில த்ரில்லிங்கான விஷயங்களும் நடந்தது. செந்தில் பாலாஜி வந்து வச்சு வச்சு வம்புக்கு இழுத்த அண்ணாமலை. அந்த மாதிரி நெறைய நடந்தது. ஒவ்வொன்னும் டிஸ்கஸ் பண்ணோம்னா அது வந்து அட பாவிங்களா அப்படின்ற மாரி இருந்துச்சு. வெரி வெரி இன்ட்ரஸ்டிங் எலக்ஷன் ஆக்சுவலி. ஓகே சார். பட் இருந்தாலுமே வோட்டிங் டைம்ல வந்து நம்ம சிவகுமார் அவர்கள் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரே சார். அதாவது இந்த மாரி குடிகார மாநிலமா ஆக்கிட்டாங்க அப்படின்ற மாரி. இது எந்த ஆட்சியை சொல்ல வராரு அவரு? பிரதர், அதாவது சிவகுமார்லாம் வந்து தெரியாம சொல்ற ஆள்லாம் கிடையாது. ஓகேங்களா? அவருக்கு எப்படியாவது அந்த கோவத்த கம்யூனிகேட் பண்ணணும்ன்றது மைண்ட் செட்ல இருக்கு. என்னதான் வந்து அவர் வந்து சூர்யாவோட நன்மைக்காகவும், கார்த்தியோட நன்மைக்காகவும், அப்புறம் வந்து அவங்க அந்த இயக்கம் மூலமா சிவாஜி படத்துல வர மாரி சில விஷயங்கள். இதுக்கு மேல நான் தெளிவா சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம அத பத்தி தனி வீடியோவா பேசுவோம். பட் சிவாஜி படத்துல எத்தன பேர் சிவாஜின்னா சிவாஜி சார் படம் கிடையாது. சிவாஜி த பாஸ் அந்த படத்துல இதோ பாருங்க. இந்த கெட்டப்ல இன்னும் மேட்ச் ஆவாது. சோ அந்த படத்துல வந்து எப்படி வந்து பிளாக் மணி வந்து ஒயிட் ஆகும் அப்படிங்கறத நீங்க அந்த படத்துல கிளீனா பார்க்க முடியும். ஒரு நல்ல காரியத்துக்காக மாட்டணும் அப்படின்னு விஜய் வந்து சாரி இவரு வந்து விவேக் வந்து ஒரு பணத்த வந்து அனுப்ப, அது எப்படி ரிட்டர்ன் ஆகி வருது அப்படிங்கிறதெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா, அப்ப உங்களுக்கு புரிஞ்சிரும். சூர்யா ஏன் வந்து திமுகவுக்கு பயப்படுறாரு அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிரும். சோ அதெல்லாம் இருந்தாலுமே, இப்போ இந்த மாநிலத்துல நம்ம மாநிலத்துல இருக்கக்கூடிய ஒரு ஆள் சிவகுமாரும், அவருடைய 2வது பையன் கார்த்திக்கும் தான். சோ ஆப்வியஸ்லி அவங்களுடைய ஃபேமிலி சேஃபா இருக்கணும்ன்ற எண்ணம் அவருக்கு இருக்கும். அதனால அண்ட் ஆரம்பத்திலேருந்தே வந்து 2 விஷயத்த வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா விஜயகுமார் சொல்லிட்டு வர்றாரு. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா, ராமாயணம் பத்தினது. அது இப்ப டோட்டலா மறந்து போச்சு. ராமர பத்தி இழிவா பேசினா அவங்களுக்கு தான் வந்து ஆதரவு தெரிவிச்சுட்டு இருந்தாரு போன எலக்ஷன்ல. பட் ஸ்டில் அடுத்த விஷயம் மது இல்லாத ஒரு இடம் வேணும்னு அடிக்கடி சொல்லிட்டே இருப்பாரு. இப்ப வந்து மதுவ தாண்டி கஞ்சான்னு எங்கேயோ போய்க்கிட்டு இருக்கு. அதனால அவர் அத இன்டைரக்ட்டா இல்ல டைரக்ட்டாவே சொல்லிட்டாருன்றது தான் பாயிண்ட். ஏன் கமலஹாசன் பண்ணாத காமெடியா? அவர பத்தி பேசாம இருக்க முடியாது. ஆனா விஜயகுமார் பண்ணது இன்டென்ஷனல். கமலஹாசன் பண்ணது அவர் என்ன பேசுறதுன்னு தெரியாம அவரே சொல்லியாச்சு. ஏன்னா, மாற்றம் வர வேண்டும், மாற்றம் வர வேண்டும்னு அவர் சொல்லி ஆட்சியில இருக்கிறதே அவங்க ஆளு தான் அப்படிங்கிறதே மறந்துட்டு மாற்றம் வருவது உறுதின்ட்டு போயிட்டாரு. ஏன்னா, அவரு என்ன பேசுறாருன்னு அவருக்கே தெரியல. அதுதான் பாயிண்ட். விஷயம் என்னன்னா, அதுதான் ஒரு பியூட்டி. கமலஹாசன் என்ன பேசுறான்னு அவருக்கே தெரியலங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கே நம்மளுக்கு இவ்வளவு வருஷம் ஆச்சு. ஆரம்பத்துல தான் அவர் அப்படிதான் இருந்திருக்காரு. ஆனா நம்ம என்ன நினைச்சிட்டோம், ஏய் இவன் ஏதோ புத்தாந்தரமா பேசுறான். நமக்கு தான் ஏன் புரியல அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கோம். ஆக்சுவலா அவருக்கே புரியல. அதுதான் பாயிண்ட். சோ அது வந்து ஒரு ஃபன்னா இருந்துச்சு. பட் சிவகுமார் வாஸ் ட்ரைங் டூ மீன் இட் இன்டென்ஷனலி. சிவகுமார் மட்டும் இல்ல. நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா நெறைய நடிகர்கள் வந்து அவங்களுடைய இவங்க சொல்ற மாரி டிரெஸ் மூலமாலாம் கம்யூனிகேட் பண்ண நடிகல. ஓகேங்களா? அதெல்லாம் இவங்க எப்படி வேணா திரிச்சு சொல்ல முடியும். பட் நெறைய நடிகர்கள் வந்து டைரக்ட்டா இல்ல சில பேர் இன்டைரக்ட்டா கிளியரா அவங்களோட ஆக்ஷன் மூலமா, அவங்களோட வேர்ட்ஸ் மூலமா என்ன பண்ணணும்ன்றத கம்யூனிகேட் பண்ணிட்டாங்க. ஒரு நடிகர் வந்து நல்லவங்க யாரோ, நாட்டுக்கு யார் நல்லது நினைப்பாங்களோ, யாரால போதை இல்லாத சமூகம் உருவாக்க முடியுமோ அவங்களுக்கு ஓட்டு போடுங்கன்ட்டு போயிட்டாரு. ஓகேங்களா? அந்த மாரி ஒவ்வொருத்தருமே ஒண்ணு சொன்னாரு. அஜித் சார் வந்து அப்படின்னே காமிச்சுட்டு போயிட்டாரு. ஆனா காமெடி என்னன்னா, இன்டர்வியூ நோ நீடுன்னு சொன்னதையும் தனக்கு ஆதரவா தெரிவிச்சு ட்ரை பண்ணாங்க. இது இன்னொரு காமெடி பிரதர். தனக்கு ஆதரவா தெரிவிக்க ட்ரை பண்ணாங்க தெரியுமா திமுக. அவங்க என்ன பண்ணிருக்காங்க எலக்ஷன் ஃபுல்லா ஏகப்பட்ட அஜித் சாருடைய ஃபேன் போட்டோ போட்ட ரசிகர்கள் மாரி ஃபேக் அக்கவுண்ட் உருவாக்கி, அவரே விஜய்க்கு ஓட்டு போடாதீங்கன்னு சொல்ற மாரி. யாரு? விஜய்க்கு ஓட்டு போடாதீங்கன்னு அஜித் ஃபேன்ஸ்லாம் சொல்ற மாரி, அஜித்த ஹைப் பண்ற மாதிரி ஒரு விஷயத்த திமுக ஐடி விங் ஸ்ப்ரெட் பண்ணுச்சு. ஓகேங்களா? சரி இந்த பக்கம் விஜய்,
அஜித் ஃபேன்ஸ் எல்லாம் என் பக்கம் தான் இருக்காங்கன்னு அவங்களும் அஜித்தை வச்சு ஒரு காலத்துல இவங்க 2 பேர் தானே அஜித்தை கழுவி ஊத்தினாங்க. பயங்கர காமெடியா இருந்துச்சு. ஜஸ்ட் ரொம்ப இல்ல ட்ராலி ஃபார்வர்ட் அப்படின்னு நீங்க பின்னாடி போனீங்கன்னா 2009 காலகட்டம் நினைக்கிறேன். அப்ப வந்து என்ன அடிக்கடி நிகழ்ச்சிகள்லாம் கூப்பிடாதீங்க சார், எனக்கும் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு அஜித் சொன்னப்போ அவர் தமிழரே இல்லைன்ட்டாங்க. அவர் தூத்துக்குடி பக்கம் இருக்கிற ஆளு. அவரை போய் தமிழரே இல்ல மலையாளி அப்படின்லாம் காமெடி சொல்லி அவங்க அப்பா பாலக்காடுல இருந்து வந்தாலும் தமிழர் அவரு, பாலக்காட்டு தமிழர் அவரு. சரிங்களா? அப்படி பார்த்தா நீங்க வந்து இப்ப திருப்பதியை கூட தான் கொண்டு போய் ஆந்திராட்ட கொடுத்துருக்கீங்க. சூப்பரா மெயின்டைன் பண்றாங்கப்பா, நல்ல வேலை. இப்பதான் போயிட்டு வந்தேன். பகவான் அருளால வந்து சரியான கூட்டம், ஆனா நல்ல ஒரு தரிசனம் வச்சுக்கோங்களேன். ஆனா திருப்பதியே ஆக்சுவலா தமிழ்நாட்டுல இருக்க வேண்டியதான். நீங்க இன்னைக்கும் திருப்பதியோட அந்த மெயின் சன்னதியில போய் பாத்தீங்கன்னா அத்தனை தமிழ்ல கல்வெட்டுல தமிழ் எழுதியிருக்கு. அவ்வளவு தமிழ் எழுதியிருக்கு. நீங்க போய் பாருங்க. அங்கங்க கொஞ்சம் தெலுங்கு. ஆனா நீங்க திருப்பதியில பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு வெளியே வந்து அந்த சுவர்கள்ல பாத்தீங்கன்னா முழுசா தமிழ் தான். அப்ப நீங்க வந்து திருப்பதியில யாராவது ஒரு தமிழர் பிறந்த வளர்ந்தா ஒரு தமிழரே காமெடி பண்ண போறீங்களா? அது இல்ல பாயிண்ட். ஆனா நீங்க ஓங்கோல்ல இருக்கிற ப்ராப்பர் தெலுங்குக்காரனுக்கு நம்ம ஓட்டு போட்டுட்டு இருக்கோம். அதனால the point is அஜித்த தமிழரே இல்ல. அஜித்தோட சேர்ந்து படம் நடிச்ச பாவத்துக்கா அர்ஜுன தமிழரே இல்ல. இப்படி எல்லாம் சொன்னவங்க இப்ப அஜித்தோட ரசிகர்கள்லாம் விஜய்க்கு ஓட்டு போடக்கூடாதுன்னு ஒரு பக்கமும், அப்புறம் வந்து அஜித்தை வந்து இந்த அஜித் விஜய் சண்டைக்காக அவ்வளவு அசிங்கமா விமர்சனம் பண்ண அதே ஆளுங்க இப்போ அஜித் ரசிகர்கள்லாம் என் கூட தான் இருக்காங்க. தேங்க்யூ தலை அப்படி போட்டலாம். உங்களுக்கு ஒரு காரியம் ஆகணும்னா நீங்க எந்த லெவலுக்கு இறங்குறீங்கடா அப்படிங்கிற மாதிரி இதுவா கொள்கை பிடிக்கும் எனக்கு புரியல. ஓகேங்களா? ஆனா ஒரு சினிமா வெறிங்கிறதும் ஒரு அரசியல்ல பதவி வெறிங்கிறதும் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போயிட்டு வரும்ன்றதை நீங்க பாருங்க. அதுதான் எனக்கு ரொம்ப கிளியரா தெரிஞ்சிச்சு. அகைன் அஜித்தோட ஃபேன்ஸ் மட்டும் யோக்கியமா நான் கண்டிப்பா அப்படி சொல்ல மாட்டேன். பேட்டை படம் வந்தப்போதான் விஸ்வாசம் படமும் வந்துச்சு. சம்பந்தமே இல்லாம புல் போதையில வந்து ரஜினிய எல்லாம் திட்டின ரசிகர்கள்லாம் நான் பார்க்க முடியும். பட் என்னுடைய பாயிண்ட் ரொம்ப சிம்பிள். ஒரு ஃபேன்ஷிப் அப்படிங்கிறதுனால பைத்தியக்காரத்தனமா சண்டை போடக்கூடாதுன்னு சொன்ன ஒரு மனுஷன் அஜித் அவர்கள். ஆனா அவருடைய பேரை வச்சு இவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டாங்க தெரியுமா? செம்ம காமெடியா இருந்துச்சு பாருங்க. புரியுது. சரி, அதே மாதிரி இப்போ செந்தில் பாலாஜி அவர்களுக்கு வந்து திடீர்னு சிபிஐ வந்து கொடுத்துருக்காங்களே சார் நம்ம சென்னை உயர்நீதிமன்றம். இதனால அவருக்கு மிகப்பெரிய ஒரு அடி விழுக போதா என்ன? பிரதர், அதாவது இருக்கிறதுலே ஒர்ஸ்ட் சிஸ்டம் இந்தியால என்ன அப்படின்னா நிறைய பேர் பாலிடிக்ஸ்னு கண்டிப்பா இல்லைன்னு நான் சொல்லுவேன். இப்ப நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு பாலிடிக்ஸ்ல. ஒண்டர்ஃபுல் பாலிடிக்ஸ் இஸ் கோயிங் ஆன். 12 இயர்ஸ் மத்திய அரசு வந்து ஒரு ஊழல் குற்றச்சாட்டு உங்களால பாயிண்ட் அவுட் கூட பண்ண முடியாது. நிதி அமைச்சரா கிட்டத்தட்ட 3வது டென்யூர் முடிக்க போற நிர்மலா சீதாராமன் அவங்களுடைய பொண்ணோட கல்யாணம் வந்து அவ்வளவு சிம்பிளா நடந்துச்சு. அவ்வளவு சிம்பிளா. இன்னைக்கு ஒரு கவுன்சிலர் வீட்டு கல்யாணத்துக்கு இருக்கிற கூட்டம் கூட அங்க இல்ல. சோ நேர்மையான அரசியல் நோக்கி போயிட்டு இருக்கோம். சோ இந்தியாலே ஒரு சிஸ்டம் பொலிட்டிக்கல் சிஸ்டம் கிடையாது. இந்தியாலே ஒரு சிஸ்டம் போலீஸ் அப்படிம்பாங்க. யோகியோட ஆட்சி கீழ போலீஸ் எவ்வளவு நல்லா இருக்கு நீங்க பாருங்க. குஜராத்ல போலீஸ் எவ்வளவு நல்லா இருக்கு நீங்க பாருங்க. மத்திய பிரதேஷ்ல, ஆசாம்ல சோ நல்ல ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் வந்தா போலீஸ் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது. சோ போலீஸும் கிடையாது. பட் கவலைக்குரிய ஒரு சிஸ்டம்னா ஜுடிஷியரி சிஸ்டம் தான். நீங்க அதாவது நான் என்ன நினைச்சேன், அட்வொகேட்கள் மட்டும்தான் பிரச்சனை அப்படின்னு நினைச்சேன். அது கிடையாது. நீதிபதிகளுமே இந்த ஒரு தலைப்பட்சம் அவங்க வந்து ஊழல் செய்யறாங்க இந்த மாதிரிலாம் அர்த்தம் இல்லாம சில யூடியூபர்ஸ் மாதிரி நான் பேச மாட்டேன். பட் அவங்களுடைய மனப்பான்மை எப்படி இருக்குன்னா, ஒரு பிஹெச்டி ஸ்காலர்ஸ் எல்லாம் பாத்துருக்கீங்களா? நாட் எவ்ரி ஒன், தயவுசெய்து பாக்குறவங்களா தப்பா நினைக்காதீங்க. பட் ஒரு சில பிஹெச்டி ஸ்காலர்ஸ்லாம் அவங்க பேசுறது டோட்டலா அவுட் ஆஃப் த வேர்ல்டா இருக்கும். இப்ப நீங்க ஒரு ப்ராப்ளம் எடுத்துட்டு போறீங்கன்னா அந்த ப்ராப்ளம் சொல்யூஷனே பேசாம இதோடைய பூலோகவியல் காரணம் என்ன தெரியுமா, அவங்களுடைய வளர்ப்புல அவங்களுடைய ஆரம்ப காலகட்டத்தில் அவங்களோட அப்பா அம்மா என்ன அப்படின்னு சொல்லி கலகலன்னு கமலஹாசன் மாதிரி பேசிட்டு போவாங்க. ஆனா என்ன ஒரே டிஃபரன்ஸ், கமலஹாசன் பேசுறது அவருக்கே புரியுது, பிஹெச்டி ஸ்காலர்ஸ் பேசுறது அவங்களுக்கு புரிய நமக்கு புரியாது. இவ்வளவுதான் டிஃபரன்ஸ். அந்த மாதிரி நீதிபதிகள்லாம் வந்து ஒரு வேற அட்மாஸ்பியர், ஒரு வேற என்விரான்மெண்ட்ல இருக்காங்க. இப்ப ஒரு ஒரு சிவில் கேஸ் தப்பே பண்ணாத ஒருத்தர் மேல ஒரு போலி குற்றச்சாட்டு வந்திருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சும்மா அந்த போலீஸ் வந்து திமுக எதிராக ஒரு ஸ்டேட்மெண்ட் போட்டாங்கன்னு போடுறாங்க அப்படின்னா அவங்க நினைச்சா 10 நிமிஷத்துல ஒரு பேஸே இருக்காது, தழுவி ஊத்தி அதை க்ளோஸ் பண்ணிடலாம். ஆனா பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு அவ்வளவு அர்ஜென்ட்னா அர்ஜென்டான ப்ராக் போடுங்க, அர்ஜென்ட் விசாரணை போடுங்க. எதுக்கு இப்படி பண்ணும்? நீங்க ஒரு 10 நிமிஷம் 2 பேரும் நிக்க வச்சு பேச வச்சீங்கன்னா அந்த ப்ராப்ளம் சால்வ். ஆனா புரோட்டோகால் வாங்க, எல்லாம் புரோட்டோகால் படியா நடக்குது இப்போ? இல்ல இல்ல. சோ அதனால ஜுடிஷியரி சிஸ்டம் இஸ் சோ வீக். சோ சிபிஐ ரெய்டு நடக்கலாம், பட் தண்டனை கிடைக்குமா என்றால் இல்லை. திமுக 5 வருஷம் ஆட்சி கொடுத்துட்டு இப்ப பயங்கரமா நாங்க பனிஷ் பண்ண போறோம்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரையும் தோக்கடிச்சிங்கல்ல, இப்பவும் உங்களுக்கு தண்டனை கிடைக்குமா? இல்லை. ஜுடிஷியரி சிஸ்டம்ல இருக்கக்கூடிய நீதிபதிகள் மனசு வச்சாலே ஒழிய குற்றவாளிக்கு தண்டனை கிடைக்காது. ஓகே சார். சரி, அதே மாதிரி இப்போ தேர்தல் ஓட்டெல்லாம் முடிஞ்சுது. ஓகேங்களா? சரி, ஓகே, ஓட்டு எண்ணிக்கை இன்னும் கொஞ்சம் 2 நாள் இருக்கு அப்படின்ட்டு ஸ்டாலின் அவர்கள் கொடைக்கானல் போயிருக்காரு. அதையுமே பாஜகவினர் கிரிட்டிசைஸ் பண்றீங்களே சார், என்ன சார் பிரச்சனை?
வெதர் அவங்க வந்து கொடநாட்டுக்கு ஜெயலலிதா அவர்கள் ஹெல்த் இஷ்யூக்காக ரெஸ்ட் எடுக்க போனப்ப அவங்க என்னெல்லாம் பேசினாங்கன்னு உங்களுக்கு தெரியும்ல. அதுக்கான ஒரு ட்ரால் மெட்டீரியலா தான் அதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மத்தபடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பர்சனல் அட்டாக் பண்ணணுங்கிறது எண்ணம் இல்ல. பூமராங் மாதிரி நீங்க போறது திருப்பி வருது. இது மட்டும் இல்ல. இந்த எலெக்ஷன்ல நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய ஃபன் விஷயம் நடந்தது. திமுக அப்படின்னு வந்துருச்சுன்னா நாட் ஒன்லி பிஜேபி மக்களே எதிர்த்து நின்னாங்க. இந்த எலெக்ஷன்ல இன்னொரு ஃபன்னான விஷயம் நீங்க கேட்டீங்களா, நான் சொல்றேன் பாருங்க. கிட்டத்தட்ட 14, 15 தொகுதிகள்ல, நான் சொல்றது கிராமங்கள் கிடையாது, 14, 15 தொகுதிகள்ல சிட்டிங் எம்எல்ஏக்கள், அமைச்சர்கள் முதற்கொண்டு, திமுகவோட சிட்டிங் எம்எல்ஏக்கள், அமைச்சர்கள் முதற்கொண்டு உள்ள போக முடியல. ஐ பெரியசாமியை தொடர்ந்து 3 இடத்துல துரத்துனாங்க. அதே மாதிரி இவர் அப்பாவுவோ அவருடைய தொகுதியில துரத்தி அமிச்சாங்க. ஒரு பிரச்சாரம் பண்ண உள்ள அவரே வந்து குழந்தைத்தனமா, உங்களுக்கு என்ன பிடிக்கலாம் பிடிக்காம போலாம், ஆனா பிரச்சாரம் பண்றது என்னுடைய கடமை, பிரச்சாரம் பண்றது என் உரிமையை நீங்களாம் தடுக்கக்கூடாது, மக்களை பார்த்து கோவப்பட்டு இருக்காரு. அந்த மாதிரி ஆத்தூரா இருக்கட்டும், தர்மபுரியா இருக்கட்டும், எவ்வளவு இடங்கள்ல, இவ்வளையே ராமநாதபுரத்துல ஒரு காமெடி நடந்துச்சு. ராமநாதபுரத்துல முக்குளத்தூர்னு ஒரு ஊர் இருக்கு. ஆக்சுவலா ராமநாதபுரம் தான் த மோஸ்ட் சபிக்கப்பட்ட ஒரு டிஸ்ட்ரிக்ட் நான் சொல்லுவேன் தமிழ்நாட்டுல. ஏன்னா இவ்வளவு டெக்னாலஜி வளர்ந்து ஊரெல்லாம் வாஷிங் மிஷின் ஃப்ரீயா கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இருக்கிற நேரத்துல தண்ணிக்கு பல கிலோமீட்டர் நடந்து போய் ஊத்து வர ஆழ வரைக்கும் குடத்தை விட்டு ஊத்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து குடத்துல சேர்ற வரைக்கும் 1 மணி நேரம் காத்திருந்து கலங்கன் தண்ணி எடுத்துட்டு போறாங்க. நாம இன்னும் ராமநாதபுரத்துல இருக்கு. காரணம் நீர்நிலைகள் எல்லாம் ஆக்கப்பைடு பை டிஎம்கே. ஏன்னா தண்ணி வியாபாரம் பண்ணணுங்கிறதுக்காகவே தண்ணி வர விடாம தடுத்துட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட ராமநாதபுரத்துல முக்குளத்தூர்னு ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அங்க எம்எல்ஏவா, அதாவது கரண்ட் எம்எல்ஏவா இருக்கக்கூடிய கண்ணப்பர் என்ன பண்ணிருக்காரு, திமுக காரங்க போயிட்டு தண்ணி பிரச்சனை தீர்க்கப்படும்னு போன எலெக்ஷன்ல படிச்சா அதே மேனிபெஸ்டோவா திட்டமா படிச்சிருக்காரு. அங்க இருக்கிற லேடிஸ் எல்லாம் குடத்தோட வந்துட்டாங்க. ஏன் சார் 5 வருஷத்துக்கு முன்னாடி என்ன சொன்னீங்க, அது இப்ப சொல்றீங்கன்னா, எல்லாம் பைப் எல்லாம் கொடுத்துருவோம், இன்னும் 10 நாள்ல பைப் வந்துரும். ஓ, நீங்க வந்து 5 வருஷம் முன்னாடி 10 நாள்ல பண்ண போறீங்களா, இப்ப எங்களுக்கு தண்ணி கொடுக்காம போக முடியாது வழி வச்சுட்டாங்க. அவர் உடனே என்ன பண்ணாரு, அப்படியே மைக்ல பேசுறது, அளோ கேக் மாட்டேங்குது அப்படின்னு ஆடுகளத்துல வந்து இவர் தனுஷ் பண்ற மாதிரி அப்படியே பேசிட்டு வண்டி ஏறி திரும்பி போயிட்டாரு. அப்பாவும் 2, 3 இடங்கள்ல பிரச்சனை தொடர்ந்து நடக்கவே 4வது இடத்துக்கு பிரச்சாரத்துக்கே வரல. ஐ பெரியசாமி அதே நிலைமைதான். இல்ல எல்லாத்தோட வருத்தத்துக்குரிய விஷயம் என்னன்னா, பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் இருக்காருல்ல, அவர் ஒரு ஜென்டில்மேன் டிஎம்கே காரன்னு அவருக்கு ஒரு பேர் இருந்துச்சு. இப்ப அதுவும் காலி. ஏன்னா அவர் என்ன காமெடி பண்ணாரு, ஆனாவுனா, அதாவது எதிரில இருக்கிறவனை எப்படியாவது நீங்க டீகிரேட் பண்ணணும். இவ்வளவுதான் திமுகவோட ஸ்ட்ராட்டஜி. ஏன்னா தனக்குன்னு பெருசா சொல்லிக்க ஒரு பெருமையே கிடையாது. அண்ட் தியாகராஜன், பழனிவேல் தியாகராஜன் சாருக்கு ஒண்ணே ஒண்ணு இருக்கு. என்ன, நான் வந்து யூஎஸ்ல படிச்சேன், அவ்வளவுதான். இதை தவிர்த்து வேற என்ன பெருமை இருக்கு? யூஎஸ்ல படிச்சீங்க சரி, என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ணீங்க? நோ, அதை பத்தி எதுவும் சொல்ல முடியாது. அவரை பார்த்து கூத்தாடிட்டாரு, யார், சுந்தர் சியை பார்த்து கூத்தாடிட்டாரு. ஆனா கூத்தாடின்னு சொல்லிட்டு கடைசி நாள் நீங்க யாரை கொண்டு வந்தீங்க பிரச்சாரத்துக்கு? பிரகாஷ் ராஜ். அவர் என்ன ஆடி? எனக்கு என்ன ஒரு காமெடினா, சுந்தர் சி ஆச்சும் கொஞ்சம் நம்ம மண்ணின் மனம் தெரிஞ்சவரு. அது நாத்திகம் பேசாம, ஆத்திகம் அவருடைய படங்கள்லயே ஆத்திக காட்சிகள் இருக்கும். கொஞ்சம் கிளாமரஸ்னு கொஞ்சம் டூ மச்சா போவாரு. அது எனக்கு சுத்தமா பிடிக்காது சுந்தர் சியோட விஷயங்கள்ல. பட் அவருடைய படங்கள்ல வந்து காமெடிஸ் வந்து அவ்வளவு நேச்சுரலான காமெடி இருக்கும். நம்ம மண் சார்ந்த காமெடிகள் இருக்கும். வின்னர் படத்தை வடிவேலு பண்ண காமெடியில 2 பேரோட இன்புட்ஸுமே இருந்தது. அது எவ்வளவு மண் சார்ந்த காமெடின்றது உங்களுக்கு நான் சொல்லி தெரியணும்னு அவசியம் இல்லை. அப்படிப்பட்ட மண் சார்ந்த காமெடியன் இவரு. பிரகாஷ் ராஜுக்கு அவங்க கன்னட ஊரை பத்தியும் ஒண்ணும் தெரியாது, தமிழ்நாடை பத்தியும் ஒண்ணும் தெரியாது. அவருக்கு தெரிஞ்சாலும் மிஷனரி என்ன ஸ்கிரிப்ட் கொடுக்குதோ அதை அப்படியே வாங்கி எடுக்கிறது. ஒரு தடவை சேகர் பாபுட்ட கரெக்டா பேசினா சார் அப்படின்னு கேட்டதே நம்ம லைவ்லயே பார்த்தோம். அந்த அளவுக்கு இந்த தற்கொலைன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அதுக்கு உரிய ஒரு ஆக்டர் இருக்காரு இந்த உலகத்துலன்னா அது அப்சல்யூட்லி பிரகாஷ் ராஜ் தான். இதுல போற இடத்துலலாம் வேற. உனக்கு அரசியல், இப்ப பிரகாஷ் ராஜ் என் கூட அரசியல் பேசினாலே 10 நிமிஷத்துல தோத்து போயிடுவாரு. இதுல அவரு சாய் தீபக், இவரு யாரு, நம்ம என்ன சொல்றது, நம்ம பாஜகவுடைய சுப்பிரமணிய சுவாமி, அவரோட எல்லாம் ஆர்குமெண்ட் பண்ணி, ஏப்பா அவன் தகுதி லெவல எனக்கு அந்த சுப்பிரமணிய சுவாமியோட ஆர்குமெண்ட் வருது பாருங்க. லிட்டரலா இந்த இடத்துல வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் மாதிரி ஒரு டீம் சுத்தமா கிரிக்கெட்டே விளையாட தெரியாத ஒரு நம்பிக்கையோட விளையாடுற மாதிரி இருக்கும். போட்டு பொள்ளு 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 இருப்பாரு. அவர்லாம் வேற வந்து பிரச்சாரம் பண்ணி காமெடி பண்ணது. எக்கச்சக்க காமெடிகள் இது மாதிரி நடந்துச்சு. சோ எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னன்னா, என்ன மாதிரி எத்தனையோ இன்ஃபுளுசர்ஸ், உங்களை மாதிரி சேனல்ஸ் எல்லாம் காக்கா காக்கான்னு கத்திட்டு இருந்து எதுக்காக? நியூஸ் சேனல்ஸ் மக்கள் கிட்ட எந்த ஒரு திமுக குற்றத்தையும் போக விடாம தடுத்தாங்க. அப்படி ஒரு கட்டமைப்பு உருவாக்கினாங்க திமுக. ஆனா அது எல்லாத்தையும் மீறி திமுக பண்ண ஒவ்வொரு அராஜகமும் மக்கள் கிட்ட போயிருக்குன்னா அதுக்கு அப்சல்யூட் காரணம் நீங்களும் நான் தைரியமா ஷோல்டர் தூக்கி விட்டுக்கலாம். இன்ஃபுளுசர்ஸ் ஒரு 10% தான், உங்களை மாதிரி யூடியூப் சேனல்ஸ் 90%. கிரேட் ஜாப் வாஸ் டன் ஆக்சுவலி. சோ அது பாக்கிறதுக்கு ஒரு பக்கம் காமெடியா இருந்துச்சு. இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து, நான் ராகுல் காந்தியோட டிரான்ஸ்லேஷன் நீங்க எல்லாருமே பாத்தீங்க. அதாவது லிட்டரலா எல்லாருமே அந்த
பச்சை கிளி காமெடி எடுத்து போட்டுட்டு இருந்தாங்க. அதாவது எங்க பச்சை கிளின்ற பேரே வரலையே, எவங்க அவங்க கிட்ட படிச்சு காமிச்சான்ற மாதிரி செல்வ பெருந்தகை. ஐயோ கடவுளே! உங்களுக்கு எவ்வளவு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. எல்முருகன் அவர்கள் மேல எனக்கு பாஜக எல்முருகன் அவர்கள் மேல எனக்கு சில மாற்று கருத்துக்கள் இருக்கு, அபிப்பிராயங்கள் இருக்கு. இவன் டன் ஈவன் பெட்டர் இன் மினிஸ்ட்ரி. நாட் ஒன்லி ஹிம், அஸ்வினின்னு நினைக்கிறேன் அந்த ஐடி துறை மினிஸ்டர் யாரா இருந்தாலும் சரி, இவங்க 2 பேருமே இன்னும் பெட்டரா பண்ணியிருக்கணும். எவ்வளவோ நல்ல விஷயங்கள் நம்ம பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? அதாவது இந்தியாவுக்கு எதிரான இந்தியாக்குள்ளேயே இருந்துகிட்டு ஆபரேஷன் சிந்தூர்லாம் கலாச்சாரம்லாம் தூக்கி டப்பு 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 டப்புன்னு உள்ள வச்சிருக்கலாம். அந்த நரேட்டிவ்ல, அதாவது நான் சொல்லல, மேஜர் ஜெனரல்ஸ் எல்லாருமே சொல்றது நரேட்டிவ் வார்ல தான் நம்ம தோத்தோம் அப்படின்னு. சரி, அதுல எனக்கு வருத்தம் இருந்தாலும் கட்சி தலைவரா இருக்கும்போது எல்முருகன் பண்ண அந்த வேல் யாத்திரையா இருக்கட்டும், ஹி டிட் அ மேசிவ் ஒர்க். ஓகேங்களா? ஒரு பட்டியல் இனத்தவருக்கு வந்து ஒரு ஒட்டுமொத்த இந்துக்களையும் ஒட்டுமொத்த தமிழ்நாடையும் ரெப்ரசென்ட் பண்ண ஒரு சான்ஸ் கிடைச்சா எப்படி ப்ரூவ் பண்ணுவாருன்றத ப்ரூவ் பண்ணி காமிச்சாரு எல்முருகன். ஆனா அதே செல்வ பிரதிநிதி எவ்வளோக்கு எவ்வளோ ஒஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ ஒஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ். ஆனா அவரோட அஜெண்டா கிளீனா தெரிஞ்சிச்சுங்க. நான் இந்த கட்சிக்குள்ள வந்தது இந்த கட்சியை காலி பண்ணதான் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் பண்ணிட்டு இருந்தாரு. அதுல வந்து அவர் பண்ண அந்த டிரான்ஸ்லேஷன் ஒரு அழகான பாடம் நம்ம எல்லாருக்குமே. இத்தனை நாள் நமக்கு ஹிந்தி தெரியாம இருந்தப்போ நம்ம நரேந்திர மோடி அவர்கள் 17 லட்சம் கொடுத்தான்னு சொன்ன பீலா, அதை தவிர்த்து தமிழை பத்தி நிர்மலா சீதாராமன் பேசினாங்கன்னு சொன்ன பீலா எல்லாம் எப்படி நம்மளை ஏமாத்திருக்காங்கிறத அந்த ஸ்பீச்ல தெரிஞ்சுது. ஏன்னா இவர் ஒண்ணு பேசிட்டு இருக்காரு, அவரோட சொல்லிட்டு இருக்காரு. சோ செம்ம காமெடி ஆச்சு. சரி, ஓகே, நீங்க அந்த டிரான்ஸ்லேஷன் விட்டுருங்க, அது எல்லாரும் பார்த்த காமெடி. ராகுல் காந்தி ஸ்பீச்சை மட்டும் எடுப்போம். பேத்தல்னா பேத்தல், அப்படி ஒரு பேத்தல். ஆனா உன்னா வந்து அமெரிக்கா என்ன சொன்னாலும் இந்தியா கேட்கும். ட்ரம்ப் குதிக்க சொன்னா இவர் குதிப்பார். அது நீ சொல்றியா? நீ யாரோட டீல் போட்ட? சைனா என்ன சொல்ற கம்யூனிஸ்ட் பார்ட்டியோட டீல் சைன் பண்ணது யாரு? அந்த டீல் என்ன அப்படிங்கறத உங்களால எடுத்து வெளியே காட்ட முடியுமா? இப்ப கூட ஒண்ணும் இல்ல. ராகுல் காந்தி சைனிங் டீல் வித் சிபிசி சைனான்னு போட்டு பாருங்க, அந்த டீலோட போட்டோஸ் முதல் கொண்டு வரும். எந்த சைனா? நம்மளுடைய ஈஸ்டர்ன் பார்டர்ஸ்ல நம்மளுடைய ராணுவ வீரர்களை அடிக்கடி திருட்டுத்தனமா உள்ள புகுந்து ஆயுதங்கள் மூலமா கொண்டுட்டு இருக்கிற சைனா. நம்மள டோட்டலா நம்ம வளர்ச்சியை கெடுக்கணும்னு நினைச்ச சைனா. காமன்வெல்த் கேம்ஸ் காங்கிரஸோட ஆட்சி நடந்துட்டு இருக்கும் போது அந்த காமன்வெல்த் கேம்ஸோட வெப்சைட்டை ஹேக் பண்ணணும்னு நினைச்ச சைனா. இப்படிப்பட்ட சைனாவுக்கு போய் சைன் போட்டுட்டு வந்திருக்கிறாரு. என்ன சைன் போட்டு வந்திருப்பாரு அவரு? சிம்பிள். இந்தியாவுக்கு எதிராக எப்ப பாரு நான் பேசுவேன், இந்தியாவுக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மையை உருவாக்குவேன், ஒரு ஆப்போசிஷன் லீடரா நான் வந்துருவேன். ஏன்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட சென்சிபிலிட்டியே கிடையாது. அதாவது தமிழுக்கு விரோதி அப்படின்னு திமுக, யாரு? திமுக தான் தமிழுக்கே விரோதி. ஆனா தமிழுக்கு விரோதின்னு திமுக ஒருத்தனை சொன்னா நம்பிடுவாங்க. ஏன்னா இவங்களுக்கு ஹிந்தி தெரியாது. அதனால நான் லீடர் ஆஃப் அப்போசிஷன். அது கேரளா, அவங்க சூப்பர். நீ உண்மையான கேரளேட்டா இருக்கணும், நீ பிஜேபியை தோக்கடிக்கணும் அப்படின்னா பிஜேபி தோக்கடிச்சிருவாங்க. டேய், கேரளா மாநிலம் இன்னும் வளராம இருக்கிறதுக்கு காரணமே கம்யூனிஸ்ட் காங்கிரஸ். அதெல்லாம் எனக்கு தெரியாது, அவங்க சொன்னாங்க, நான் செஞ்சுட்டேன். இதுதான் கேரளா இளைஞர்கள். இப்படிதான் நம்ம இருக்கோம். தமிழ்நாடு கேரளாவும் அன்பார்ச்சுனேட்லி சுதந்திரத்திற்கு முதல்ல குரல் கொடுத்த 2 ஸ்டேட் நாம தான். ஓகேங்களா? அந்த பக்கம் அந்த இது நம்ம ஊர்ல நீங்க தெரியும் உங்களுக்கு வந்து குயிலிலேருந்து ஏகப்பட்ட மாபெரும் வீராங்கனைகள் இருந்தாங்க. இங்க நீங்க பாத்தீங்கன்னா என்ன சொல்றது, பழசிராஜா அவர் ஆரம்பிச்சு வச்சாரு. அந்த மாதிரி ஏகப்பட்ட சுதந்திர வீரர்கள். அதாவது தமிழர்களும் கேரளாட்ஸ் ஆக்சுவலா டிஃபரெண்டா கிடையாது. இங்க இருந்து கொஞ்சம், அதாவது ஒரு பியூர் தமிழ் தான் கேரள மலையாளம்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா உணர்ச்சியை தூண்டி விட்டுட்டா யாரு வேணா ஓட்டு போட்டுருவோம்னு இருக்கிறதுனால ஒரு லீடர் ஆஃப் அப்போசிஷனா நான் வந்துருவேன். சோ எப்ப பாரு இந்தியாவில வந்து ஒரு தாழ்வு மனப்பான்மை தாட்ட இந்தியன் பார்லிமெண்ட்லயே ஒழிக்க வைப்பேங்கிறது தான் அந்த ட்ரீட்டே. சரிங்களா? அப்படிப்பட்ட இவரு சொல்றாரு அமெரிக்காவுக்கு வந்து அடிமையாக இருக்கிறார். ஏதாவது குழந்தைக்கு கூட தெரியும் இது பொய்ன்னு. ஏன்னா அமெரிக்காக்காரன் கத்திட்டு இருக்கான். என்னோட இம்போர்ட்ஸ்க்கு எல்லாம் 18% ஆக்குறேன்னு மோடி ஒத்துக்கிட்டாரு. இன்னி வரைக்கும் ஆச்சா ப்ரோ? சொல்லி 4 மாசம் ஆச்சு. இன்னி வரைக்கும் ஆச்சா? நீ என்ன பண்ணு, உன்னோட இம்போர்ட்டை நான் 0% ஆக்க மாட்டேன், 18% சாரி 0% ஆக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன ட்ரம்ப் லூஸ் மாதிரி ஏதாவது ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டே இருக்காரு. அதுக்கு எது ஸ்டேட்மெண்ட்லாம் நம்ம விட மாட்டோம். we will just remain silent. அதே மாதிரி அதை விட பெரிய காமெடி, ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வாங்க இந்தியாவை நாங்க அனுமதிக்கிறோம். யாரு? அமெரிக்கா. மார்ச் மாசம் ஃபர்ஸ்ட் வீக் சொல்லிச்சு. ஏப்பா பிப்ரவரி மாசம் நீங்க வந்து ஸ்டேட்மெண்ட் விட்டீங்க, இனி ரஷ்யாட்ட ஆயில் வாங்க முடியும், இந்தியா ஒத்துக்கிட்டாங்க. அந்த மாசம் மட்டும் ஒரு நாளைக்கு நாங்க 1.25 டன் வாங்கிட்டு இருக்கோம். ஒரு நாளைக்கு 1200 டன்ஸ் வந்து வாங்கிட்டு இருக்கோம். பர் டே நம்ம வாங்கக்கூடிய, சாரி ஃபார் இஃப் மை இந்த டேட்டா வந்து தப்பா இருந்தா மன்னிச்சிருங்க, பட் நம்ம டன் கணக்குல ஒரு நாளைக்கு நம்ம வந்து டேட்டா வாங்கிட்டு க்ரூட் ஆயில் வாங்கிட்டு இருக்கோம் ரஷ்யா கிட்ட இருந்து. பிப்ரவரி மாசம், எந்த மாசம் வந்து இந்தியா வாங்க மாட்டாங்கன்னு ட்ரம்ப் ஸ்டேட்மெண்ட் போட்டாரோ அதே மாசம், அதுக்கு அடுத்த மாசம் உங்களுக்கு இந்த ஹார்வெஸ்ட் கேனால் வந்து ஸ்டாப் ஆனதுக்கு அப்புறம் இன்னும் ஜாஸ்தி வாங்க ஆரம்பிச்சோம். ஆனா இவங்க என்ன சொன்னாங்க, இனிமே ரஷ்யாட்ட வாங்குறதுக்கு ஒரு அனுமதி இருக்கா? இது ஊரே சிரிச்சிச்சு.
ஓகேங்களா? பக்கத்துல இருக்கிற பாகிஸ்தான் முதற்கொண்டு சிரிச்சான். பாகிஸ்தானோட உள்நாட்டு சேனல்ல ஒரு பாகிஸ்தானி சொல்றாரு, "ஏங்க இந்தியா என்னைக்குங்க ரஷ்யாட்ட வாங்குனது நிறுத்துச்சு? நம்ம ஆட்கள் தாங்க அமெரிக்கா என்ன சொன்னாலும் கேட்டுட்டு இருக்காங்க. இந்தியா என்னைக்குமே அத கேட்கறது இல்லங்கன்னு" சொல்றோம். ஆனா, இங்க ராகுல் காந்தி வந்து அ குதிக்க இஃப் 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 அதாவது ட்ரம்ப் வந்து குதிக்க சொன்னால் குதிப்பார். மோடி குதிப்பார். அத வந்து இஃப் ட்ரம்ப் வாண்ட்ஸ் மோடி டூ ஜம்ப், மோடி வில் ஜம்ப். அத குதிக்கன்னு கூட இல்லாம மோடி எகிறுகிறார் அப்டின்னாரு பாரு. உழுந்து 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 சிரிச்சிட்டாங்க ஆடியன்ஸ்லாம். எகிறுகிறார். எங்க இருந்தா முடிச்ச இந்த தமிழ் டிரான்ஸ்லேஷன். அப்படி ஒரு அபத்தம் ராகுல் காந்தியோட ஸ்பீச். நாங்கெல்லாம் கிண்டலா சொல்லிட்டு இருந்தோம். கே.எல். ராகுல் வந்து பேசியிருந்தா கூட நல்லா பேசியிருப்பாருயா. அட்லீஸ்ட் 4, 5 ஷார்ட்ஸ் பத்தி பேசியிருப்பாரு. அதுக்கப்புறம் கர்நாடகா, தமிழ்நாடுன்னு அட்லீஸ்ட் அதையாச்சும் கொஞ்சம் ஒப்பிச்சுட்டு போயிருந்திருப்பாரு. ஆனா சம்மந்தமே இல்லாம ராகுல் காந்திய பேச விட்டுக்கல. பட் நீங்க எல்லாரும் ஒத்துக்கணும். ஸ்டார் கேம்பெயினர் ஃபார் பிஜேபின்னா அது ராகுல் காந்தி தான். அவர் அவர் வந்து பேசினாலே டெஃபினட்டா அந்த இடத்துல வந்து எதிர்க்கட்சி ஜெயிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூப்பரான ராசி ஆயிப்போச்சு. அது ஒண்ணு. சரி அங்கதான் அப்படின்னு பார்த்தா இங்க திமுக கட்சி பார்க்க வாங்க. துரந்தர் படத்தை லைவ்ல பார்த்த மாதிரி இருந்துச்சு நம்ம பிரேமலதா மேம் பேசின பேச்சு. போராட்டம் 2 விஷயம் தான் வைரல் ஆச்சு. ஒண்ணு வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, கஞ்சா விக்கிறது. இதை தவிர அண்ணன் மேல என்ன சொல்ல முடியும்? இது வந்து வைரல் ஆச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா, அடுத்த முதல்வர் அடுத்த முதல்வர் எடப்பாடி அவர்கள் படத்துல இருக்கிறத சொல்லிட்டு டக்குனு கரெக்ட் பண்ணாங்க. ஆனா இதை தவிர்த்து அவங்களோட ஸ்பீச்லாம் நம்ம நோட்டிஃபை பண்ணல. இதை விட நிறைய காமெடி நடந்துச்சு. இதை விட நிறைய காமெடி. அதாவது இவங்க இதுக்கு முன்னாடி கூட்டணிக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க, கூட்டணிக்கு அப்புறம் என்ன சொன்னாங்க. அப்படியே மிஸ்மேட்ச் ஆச்சு. நிறைய இடங்கள்ல அவங்க ஆளுங்கட்சிக்கு ஆதரவா இருக்காங்கன்றதே மறந்துடாம, இங்க பாருங்க, இப்ப பாருங்க இந்த ரோட்டு ஓரமா பாருங்க, எவ்வளவு குப்பைகள் சேர்ந்திருக்குன்னு, இதெல்லாம் மாற வேண்டாமா அப்படின்னு எம்எல்ஏ, அந்த ஊர் எம்எல்ஏ பக்கத்துல இருக்காரு. அதனால எக்கச்சக்க காமெடி வந்து பிரேமலதா அவர்களுடைய ஸ்பீச் வந்து நீங்க லிட்டரலா நின்னு பார்த்து ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு. சரி அவங்கள கொஞ்சம் ஓரமா வச்சிரும். இப்ப நம்ம வந்து விஜய் கட்சிக்கு வருவோம். உண்மையிலேயே விஜய் அவர்கள் இன்னும் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கலாம். நீங்க எல்லாரும் இப்ப வந்து பயங்கர ஹைப் குடுத்துட்டு இருக்காங்க. இன்னும் அவர் தான் அடுத்த ஆட்சிய பிடிக்க போறாங்க. பிரதர் இதெல்லாம் நாங்க வந்து ஆல்ரெடி சந்திரமௌரியார் கதையிலே கேட்டோம். ஓகேங்களா? சும்மாவே வந்து ஒரு ஹைப் குடுக்குறதுன்னு. இது வந்து ஜஸ்ட் டூ கீப் பீப்பிள் ஸ்டில் அலைவ். ஏன்னா ஒருவேளை எலக்ஷன் புட்டுக்குச்சு அப்படின்னா சினிமா திருப்பி போறதுக்காக. பட் எலக்ஷன் புட்டுக்காது. இட் இஸ் நாட் தட் பேட். டெஃபினெட்லி ஒரு 3 to 5 பிளேஸஸ் அவர் ஜெயிப்பார்னு நம்பிக்கை எனக்கு இருக்கு. பட் மேபி 1 to 5 நான் சொல்றேன். அவர் கண்டிப்பா ஜெயிச்சிருவார் பிரதர். அதுல எந்த டவுட்டும் கிடையாது. பட் அவர் கொடுத்த ஸ்பீச்லாம் பாத்தீங்கன்னா டோட்டலி இமேஜோட இருந்துச்சு. ஒரு சவால் விடுற பேர் எடப்பாடி அவர்களை சேலம் தாண்டி வேற எங்கேயாவது இல்லைங்கன்னு சொல்றது. நீ சவால் விடுற அப்படிங்கறத ப்ரூவ் பண்றதுக்காக வேற ஒரு இடத்துல வந்து நிக்கக்கூடிய விஷயம் கிடையாது எலெக்ஷன். இது வந்து இன்னுமே நம்ம மக்களுக்கு எலெக்ஷனோட வேல்யூ புரியல. நான் இப்பதான் ஒரு ஆர்டிகல்ல கூட எழுதிட்டு வந்தேன். ஒரு பக்கம் வைபவ் சூரியவன்ஷி 15 வயசு பையன் வந்து பெரிய பெரிய போலர்ஸ் எல்லாம் அடிச்சு 400 ரன் அடிச்சு ஆரஞ்சு கேப் வாங்கிட்டு போறான். இன்னொரு பக்கம் நம்ம ஊர்ல இருக்கிற 9 வயசு குழந்தைங்க 10 வயசு குழந்தைங்க எல்லாம் இது வரைக்கும் ஸ்டாலின் தாத்தா சிஎம் இருந்துட்டாருல, கொஞ்ச நாளைக்கு விஜய் அண்ணா விஜய் மாமா இருந்துட்டு போட்டுமே அப்படின்னு வீடியோ போட்டு அவங்க அம்மா வேற சீனு ஊசுக்குட்டின்னு எனக்கு அவங்க அம்மாவை தான் கூப்பிட்டு திட்டணும் போல இருந்துச்சு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க brother. நீங்களும் நானும் ஒரு அழுக பயங்கரமா அழுது பிளீஸ் 23ஆம் தேதி விஜய் மாமாக்கு ஓட்டு போடுங்கன்னு சொன்னா நம்ம வீட்டுல அடுத்து என்ன பண்ணிருப்பாங்க? எங்க வீட்டுல எல்லாம் சூடு எடுத்திருப்பாங்க. ஏடா படிக்க சொல்லி பெரியவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினா அப்ப முடியாதும்ப. ஊர் தெரியாது, ஊர் பேர் தெரியாதவங்க எல்லாம் கையெடுத்து கும்பிட்டு இருக்க அசிங்கமா இல்ல உனக்கு? இப்படியா தன்மானத்தை விட்டு கேட்ப நம்மளும் கேட்பாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க அம்மா அதை என்கரேஜ் வேற. நானா சரி அப்படியே இன்னொரு பாயிண்ட் வரேன். அந்த குழந்தை கெஞ்சினதை கூட விட்டுருங்க. ஸ்டாலின் தாத்தா தான் இவ்வளவு நாள் சிஎம்மா இருந்தாரு இல்ல, கொஞ்ச நாள் விஜய் இருக்கட்டும். தம்பி இது என்ன ஊஞ்சலா? நீ ஆடுற ஊஞ்சலா? இவ்வளவு நேரம் அவன் ஊஞ்சல் ஆடினா நான் ஆடணுங்கிறதுக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் ப்ரோ. ஒரு ஸ்டேட்டோட அட்மினிஸ்ட்ரேஷன் போதை, அதாவது குடிக்கிற பழக்கமே இல்லாத ஒரு ஸ்டேட்னா தமிழ்நாடு தான். நல்லா யோசிச்சு பாருங்க. கொஞ்சம் வருஷம் முன்னாடி குடிகாரா அப்படின்னு கூப்பிடுறது அவமானம் நினைப்போம். 100 பேர்ல ஒருத்தன் திரும்பி பார்ப்பான், 100 பேர்ல 5 பேர் திரும்பி பார்ப்பான். இப்போ எல்லாருமே என்ன சாகடிக்க மாட்டீங்களா ஐயா அப்படின்றானுங்க. டேய் எதுக்கு அடிக்கணும்? புரியுதா உங்களுக்கு? அப்படி இருந்தது மாதிரி இப்ப கஞ்சா ஹஸ் பிகம் வெரி காமன். சினிமா படங்கள்ல கஞ்சா அடிக்கிறவன் ஹீரோ பாக்குறீங்களா இப்பெல்லாம்? இந்த துருவங்கள் 16 ஒரு படம் எடுத்தாப்புல ஒரு டைரக்டர், வெரி குட் டைரக்டர். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அழகான ஒரு படம் வந்து எடுத்தாரு. இவர் அரவிந்த் சாமியை வச்சு ஏதோ ஒரு படம் எடுத்தாரு ஆக்சுவலா. பட் அந்த படம் வெளியே வர விடாம கௌதம் மேனனுக்கும் அவருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை அதுல டிஸ்டர்ப் ஆயிட்டாரு என்னன்னு தெரியல. அவருடைய அடுத்த 2 படங்கள் வந்து பாத்தீங்கன்னா அப்சல்யூட்லி கஞ்சாவும் போதை அடிக்கிறவனும் நல்லவங்கிற மாதிரி காட்டுற மாதிரி இருக்கு. வெரி பேட் டு சி. அப்படி தமிழ்நாட ஒரு ஆட்சினால மாத்த முடியுது, ஒரே ஒரு ஆட்சினால. 2016 வரைக்கும் 2021 வரைக்கும் ட்ரக் இந்த அளவுக்கு இருந்துச்சா பிரதர் தமிழ்நாட்டுல?
இப்ப எவ்வளவு ஒஸ்ட். சோ ஒரு ராங் அட்மினிஸ்ட்ரேஷன் உங்களுடைய ஸ்டேட்டே திருப்பி போட முடியும்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம்னு சொல்றது எனக்கு மக்கள் கிட்ட காமெடியா இருந்துச்சு. ஒவ்வொரு லேடியும், ஒவ்வொரு மென்னும், ஒவ்வொரு படிச்ச பட்டதாரியும் ஒரு வாய்ப்பு விஜய்க்கு கொடுத்து பார்ப்போம்னு சொல்லும்போது, தம்பி நீ அம்பானியோ, அதானியோ, ரெட் ஜெயிண்ட் மூவிஸோ கிடையாது. நாம ஒரு படம் எடுக்கிறோம், ஒரு ஷார்ட் ஃபிலிம் டைரக்டருக்கு வாய்ப்பு கொடுப்போங்கிறதுக்கு. இது அட்மினிஸ்ட்ரேஷன். இது வந்து உன்னுடைய வாழ்க்கை. எவ்வளவு கம்பெனிஸ் உள்ள வரப்போகுது, எவ்வளவு கம்பெனிஸ் வெளியே போகுது, எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க போகுது, தண்ணி எப்படி கொண்டு வர போறாங்க, மணலை எப்படி காப்பாத்த போறாங்க, நீர்நிலைகளை எப்படி அமைக்க போறீங்க. ரொம்ப சிம்பிள். கொசுவை எப்படி கட்டுப்படுத்த போறீங்க, வியாதிகளை எப்படி குறைக்க போறீங்க, உங்களுடைய திட்டங்கள் என்ன, எஜுகேஷன் சிஸ்டம்ல என்ன சேஞ்ச் பண்ண போறீங்க, ஏஐ எப்படி பசங்களை படிக்க வைக்க போறீங்க, சொல்லிட்டே இருக்க பாருங்க. ஐ எம் நாட் ஈவன் திங்கிங். இவ்வளவு விஷயம் இருக்கு ஒரு அரசியல்ல. அப்படி இருக்கும்போது ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம். இது வந்து மக்கள் பண்ண காமெடி. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் நான் ரொம்ப ரசிச்ச விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, செந்தில் பாலாஜி மிஸ்ஸஸ் அண்ணாமலை. அண்ணாமலை ஏற்கனவே பெஸ்ட் போடுதான். இறங்கி அடி 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 அடின்னு அடிப்பாரு. இதுல தேவையில்லாம அவரை பத்தி ஸ்டேட்மெண்ட் வேற விட்டு, ஒவ்வொரு போற இடத்துல எல்லாம் வந்து நீங்க பண்ண ஆட்சியோட லட்சம் எனக்கு தெரியாதா, நீங்க என்னென்னலாம் வாய் விட்டீங்கன்னு எடுத்துக்காட்டுமான்னு அவங்க முன்னாடி கொடுத்த ஸ்டேட்மெண்ட் எல்லாத்தையும் கொலாட் பண்ணி, அழகா அவங்க கொடுத்த வாக்குறுதி எல்லாத்தையும் கொலாட் பண்ணி, கம்பேர்ட் வித் வாட் இஸ் ஆக்சுவல் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அடி இறங்கி பட்டு 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 வச்சாரு. இட் வாஸ் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் டு வாட்ச். சி பாலிடிக்ஸ்ல கமர்ஷியல் இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்லல. பிகாஸ் அப்படி ஆயிடுச்சு மசாலா படம் மாதிரி. பட் அந்த கமர்ஷியல் should come with content, நாட் லைக் விஜய். விஜயோட ஸ்பீச் அதோட காமெடியா இருந்துச்சு. உங்களுக்கு நிறைய இடங்கள்ல ஒரு பஞ்சு தான் பேசுறாரே தவிர, என்னுடைய திட்டங்கள் இது, இந்த திட்டங்களோட விளைவுகள் இது. He has never spoken anywhere. Whereas அண்ணாமலை was very brilliant. அவருடைய ஒவ்வொரு பாயிண்ட்டும் ப்ராப்ளமும் சொல்லிச்சு, அதுக்கான சொல்யூஷனும் சொல்லிச்சு. எவ்வளவு கோடிக்கணக்கா படங்கள் அடிச்சிருக்காங்க, அதனால எவ்வளவு பாதிப்பு வந்திருக்கு, எப்படி அரசாங்க அதிகாரிகள் அவங்களோட கட்டுக்குள்ள இருக்காங்க, எப்படி போலீஸ் அவங்களோட கட்டுக்குள்ள இருக்காங்க அப்படிங்கறத பாயிண்ட் பை பாயிண்ட் அவர் லிஸ்ட் பண்ணாரு. இட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் டு வாட்ச். பட் காமெடி மொமெண்ட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதெல்லாம் தான். அப்புறம் கனிமொழி அவர்கள் இன்னுமே தான் தான் ஆட்சியில இருக்கும் அப்படின்றத மறந்து போயிட்டு, விதவைகள் இல்லாத மது இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்க வந்துட்டாங்க. ஒரு ஸ்டேஜ்ல கீழே கத்துறாங்க, மேடம் அதெல்லாம் இல்ல மேடம், இங்க பிரச்சனை இருக்கு. அதை தவிர்த்து இலவச பேருந்துகள் இன்னும் நீங்க எல்லாம் பயன்படுத்திட்டு இருக்கீங்க அப்படின்னாங்க. இந்த சைட்ல இருந்து ஒரு சின்ன பொண்ணு கத்த ஆரம்பிச்சிச்சு, மேடம் எங்க ஏரியால வரல, எங்க ஏரியால ஒயிட் பஸ் வரல அப்படின்ட்டாங்க. அதனால ஒவ்வொரு இடமும் அதே மாதிரி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து மேடையில பேசும்போது நிறைய இடத்துல அவர் வந்து பழைய பஞ்சாங்கத்தை திருப்பி எடுத்து சொல்ல அவருக்கு கவுண்டர் அந்த இடத்துல மக்கள் கொடுத்தது. Fabulous to watch. இது எல்லாத்த விட ரொம்ப ஸ்ட்ராங் மெசேஜ். திமுக இஸ் நாட் கோயிங் டு வின் திஸ் எலெக்ஷன் அப்படிங்கிறதுக்கு முதல்வர் அவர்கள் தஞ்சாவூர் பக்கம், தஞ்சாவூர்ன்றது திமுக கோட்டை. அது முதல்வர் அவர்கள் தஞ்சாவூர் பக்கம் போகும்போது அங்க இருந்த விவசாயிகள் கருப்பு கொடி கட்டலாம். லிட்டரலா விவசாயிகள், கட்சிக்காரங்க கிடையாது, விவசாய அணி கிடையாது, ஒரு கட்சியோட விவசாய அணி கிடையாது, விவசாயிகள் கடும் போராட்டம் இந்த ஊருக்குள்ள வரக்கூடாது. அந்த அளவுக்கு விவசாயத்துக்கு ஒரு கிடங்கு கொடுக்காம, ஒரு நீர் பாய்ச்சல் கொடுக்காம கெடுத்து வச்சிருந்தாரு. ஆனா சீரியஸ் நோட், நான் ரொம்ப ரசிச்ச விஷயம் வந்து மக்கள் கோவப்பட ஆரம்பிச்சாங்க திமுக மேல. தட் வாஸ் வெரி வெரி கிளியர்லி எவிடென்ட். பட் ஃபன் மோட் அப்படின்னு பாத்தீங்கன்னா எதிர்கட்சி தலைவர்கள் நிறைய பேசுற ஏகப்பட்ட ஸ்பீச் வந்து என்ன சொல்றது அப்படின்னு தெரியாம அவங்களோட கம்யூனிகேஷன் பயங்கரமா சொதப்புனாலாம் செம காமெடியா இருந்துச்சு. த மோஸ்ட் என்டர்டைனிங் அகைன் இட் வாஸ் லைக் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் கமலஹாசன். கமலஹாசன் வந்து நீ பேசாம நடிகனாவே இருந்துக்கலாயா அப்படிங்கிற மாதிரி இவரை போயிட்டு, அவர் பேர் சேகர் பாபுவை போயிட்டு, நீங்கள் வேற, அவர் சொல்ல மாட்டாரு அத்தனை கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காரு, நான் சொல்லலாம், நீ சாமியே கும்பிடுறது கிடையாது, உனக்கு ஏன் உரிமை கொடுத்தான், உடனே நம்ம ஆளுங்க எம்டன் மகனோட டெம்ப்ளேட் போட்டு சாமியே கும்பிடுறது கிடையாது, சாவை விட்டுக்கிட்டு அப்படின்ற மாதிரி மேல வந்து அவர் சொல்ல மாட்டாரு, நம்ம சொல்லலாம், எனக்கு அந்த உரிமை இருக்கு. நீ என்னைக்கா சாமி கும்பிட்டுருக்கியா, குளிச்சிருக்கியா, ஓப்பனா சொல்றாரு. ஒரு குளிச்சுட்டு வேலைக்கு போகணுங்கிறது ஒரு பேசிக் சென்ஸ். உங்க தலையில நீர் படும்போது, உங்க உடம்புல அந்த ஒரு பச்சை தண்ணி படும்போது மூளை ஆக்டிவேட் ஆகுன்றது ஒரு பேசிக் சென்ஸ். நான் குளிக்காம அப்படியே ரெக்கார்டிங் போயிட்டு இளையராஜா திட்டுவாரு, ஆனா அவர் சொல்ற பாட்டுலாம் பாடிட்டு வந்து அப்புறம் தான் பல்லே வளர்க்கான். ஐயோ குளிக்க மாட்டேன், பல்லு விளக்க மாட்டேங்கிறத ஒரு ஹீரோ சொல்றலாம் ஒரு பெருமையா. அப்படிப்பட்ட ஒரு ஆளு கோவிலுக்கு எவ்வளவு கும்பாபிஷேகம் செய்திருக்கிறார் அப்படிங்கறது அவர் சொல்ல மாட்டார், நான் தான் சொல்லுவேன். உனக்கு யாரும் போல அந்த ரைட்ஸ் கொடுத்தா? அதுக்கப்புறம் நிறைய இடங்கள்ல போயிட்டு நாம் எதிர்த்து நிற்க வேண்டும், நாம் புரட்சி செய்ய வேண்டும். யாருக்கு எதிரா? அது வந்து மத்திய அரசுக்கு எதிரா. சரி, அப்ப மாநில அரசுக்கு நீங்க என்ன ஓட்டு கேட்க வந்திருக்கா, மத்திய அரசுக்கு ஓட்டு கேட்க வந்திருக்கா? பப்ளிக் கேட்க கொஸ்டின் எல்லாம் நீங்க கவனிச்சீங்களா? இன்னும் 2 விஷயம் சொல்றேன்.
மீறி எல்லா கூட்டங்களையும், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து அதிமுக கூட்டணி போன எல்லா கூட்டங்களையும் பாருங்க, எக்ஸ்ட்ரீம் கிரௌடு. நாட் ஓன்லி திமுக அதிமுக பிளாக் மட்டும் இருக்காது, மீதி எல்லா பிளாகும் இருக்கும். அண்ட் நீங்க தாவேகா கூட்டத்துக்கு போங்க, தாவேகா கூட்டத்துல கூட தாவேகா பிளாக் மட்டும் தான் ஒரு தனிச்சு நிக்கிறாரு, ஓகே. பட் கட்சிக்காரங்களை தவிர பொதுமக்களும் இருந்தாங்க. ஆனா திமுகல எஸ்பெஷலி கமலஹாசன் எல்லாம் போற எல்லா தொகுதியிலையும் பாத்தீங்கன்னா திமுக கொடி மட்டும்தான் வந்து, கூட்டணிகள் கூட கிடையாது. சோ கமலஹாசனை வந்து ஒரு பொருட்டா அவங்க கூட்டணி கட்சிகள் கூட மதிக்கல. இது ஒண்ணு. லாஸ்ட் காங்கிரஸ், அவங்க அதை விட பயங்கரமான காமெடி. காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் தனித்தனியா விளையாடிட்டு இருந்தாங்க. இன்னொரு காமெடி மட்டும் ஆடியன்ஸ் நான் சொல்ல விரும்புறேன். நான் வந்து இந்த ட்விட்டர் பேஜ் எல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணி யார் ட்ரெண்ட்ல இருந்தான்னு பார்த்துட்டு இருந்தேன். அதுல வந்து எவ்ரி பார்ட்டி ஃபாட் சோ வெல். திமுக மாதிரி ட்விட்டர் ஸ்பேஸ்ல ஃபைட் பண்றதுக்கு யாராலுமே முடியாது. அப்படி ஒரு நரேட்டிவ் வீடியோஸ் வந்துகிட்டே இருந்துச்சு. இந்த பக்கம் விஜய் கிரிட்டிசைஸ் பண்ணாங்க, இந்த பக்கம் அதிமுக கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. பயங்கரமான ஃபைட் நடந்துச்சு. ஆனா அதிமுக கூட கம்மி கிரிட்டிசைஸ் தான், விஜய் தான் அதிக டார்கெட் பண்ணாங்க. விஜய் சோஷியல் மீடியா வாஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஃபாஸ்டர் அண்ட் அதிமுக சோஷியல் மீடியா வாஸ் ஆல்சோ டூயிங் சோ குட். எப்பவுமே சோஷியல் மீடியால ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய பிஜேபி கொஞ்சம் தொய்வடைஞ்சது, டு பி ஹானஸ்ட். ஆனா ஒரே ஒரு சோஷியல் மீடியா மட்டும் ஒரு ஹேண்ட்லெஸ் கூட இல்லாம தனியா விளையாடிட்டு இருந்தாங்கன்னா அது காங்கிரஸ் தான். நீங்க காங்கிரஸோட சப்போர்ட் மீடியான்னு எடுத்தீங்கன்னா சோஷியல் மீடியா ஃபேக் அக்கவுண்ட்ஸ் ஹேண்ட்லெஸ் கூட கிடையாது. ஏன்னா காங்கிரஸோட அபிஷியல் தமிழ்நாடுக்கான அந்த ஒரு ட்விட்டர் ஸ்பேஸ், காங்கிரஸோட அபிஷியல் இந்தியாக்கான ட்விட்டர் ஸ்பேஸ், செல்வ பெருந்தகைனா அபிஷியல் ட்விட்டர் ஸ்பேஸ், அப்புறம் இன்னும் ஒரே ஒரு அவங்க கட்சியில நிக்கக்கூடிய ஒரு ஆளோட ட்விட்டர் ஸ்பேஸ் மட்டும்தான் தினமும் கண்டென்ட் போட்டாங்க. அதை ரீஷேர் பண்ண ரீபோஸ்ட் பண்ண கூட ஆட்கள் இல்ல. சோ இது எப்படி இருந்துச்சுன்னா, நீங்க வந்து இந்த பிரேமம் படம் பாத்தீங்க அப்படின்னா சாய் பல்லவி வந்து சூப்பரா டான்ஸ் ஆடுவாங்க. அப்படியே அடுத்த சீன் நீங்க போனீங்கன்னா இப்படி எல்லாம் டான்ஸ் ஆட முடியாதா அப்படின்னு சொல்லி இந்த செவுத்துல மூவ்மெண்ட் பண்ற மாதிரி ஒரு காமெடி வச்சு மியூசிக் எல்லாம் போட்டிருப்பாங்க. எக்ஸாக்டா அதே மாதிரி இருந்துச்சு காங்கிரஸோடைய ஃபுல் பரப்புரை. திமுக கூட அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணல, அதுதான் காமெடி. அவங்களுடைய பரப்புரை மேடைகள்ல திமுக கூட ஆள் அனுப்பல, தனியா போனாங்க, தனியா வந்தாங்க, ஆட்களே இல்ல. லாஸ்டா எப்படி கம்யூனிஸ்டோட தலைவர், இந்தியாவோட தலைவர் வந்து பேபி அவர்கள் வரும்போது மொத்தம் 7 பேர் தான் வரவேற்கிறதுக்கு இருந்தாங்க. மொத்தம் 3 ஸ்லோகன் தான் சொன்னாங்க, அதுலயும் ஒண்ணு ஆன்டி மோடி ஸ்லோகன். டேய் என்னடா பிரச்சனை உங்களுக்கு? அதாவது மக்கள் எல்லாம் தூரத்துல இருந்து எப்படி பார்த்துட்டு போறாங்கன்னா ஏதோ டிராமா எடுக்கிறாங்க போல, ஏன்பா இன்னும் கொஞ்சம் ஜூனியர் ஆர்டிஸ்ட் இருந்திருக்கலாமே நினைச்சிட்டு போனாங்க. அந்த அளவுக்கு 7 பேர் கம்யூனிஸ்டோட கூட்டங்கள்ல. சோ இட் வாஸ் டோட்டலி ஃபன் ஃப்ளோடு. காங்கிரஸ் அண்ட் கம்யூனிஸ்ட் பண்ண அந்த கூத்தும் காமெடியை நீங்க பாத்தீங்கன்னா, என்னடா தனியா பேசிருந்த. படத்துல வந்து ஆக்சுவலா அவங்க நல்ல அந்த இடத்துல புரோட்டகனிஸ்டா தான் இருப்பாரு. படத்துல வந்து அவர் பேசிட்டு இருக்கும்போது நீங்க எல்லாம் மனசு வச்சுக்கலாம்னு எருமாடு பார்த்தோம் ஓ அப்படின்னும். அதே மாதிரிதான் காங்கிரஸோட கூட்டங்கள் இருந்துச்சு, காங்கிரஸோட சோசியல் மீடியா பேஜ் இருந்துச்சு. இன்னொரு ட்விஸ்ட் ஒண்ணு லாஸ்டா ஆடியன்ஸுக்கு சொல்றேன். எல்லாரும் நடிகர்கள், நடிகைகள், பிரபலங்கள் எல்லாம் வச்சு திமுக வந்து பிரச்சாரம் பண்ணும். அண்ட் விஜயோடைய கட்சியும் சரி ஏகப்பட்ட நடிகர்கள், சினிமானா இருக்கட்டும், ஏன் சத்யராஜோட மகனா இருக்கட்டும், ஏகப்பட்ட நடிகர்களை வச்சு அவருடைய பிரச்சாரத்தை எடுத்துட்டு போறாங்க. வேற இந்த பக்கம் பாஜகவும் அதிமுகவும் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய துறை வல்லுநர்கள் வச்சு பிரச்சாரம் பண்ணாங்க. அவங்க சம்பந்தப்பட்ட மக்கள் எக்கச்சக்க வீடியோஸ் வந்துச்சு. பொதுமக்கள் திமுக கழிவு ஊத்துற விஷயங்களை வச்சு வீடியோஸ் பண்ணாங்க. ஒருத்தர் மட்டும் தனியா காமெடி பண்ணாங்க, காங்கிரஸ். அவங்களுடைய பேஜ் ஃபுல்லா நான் இப்ப கூட சொல்ற ட்விட்டர் ஸ்பேஸ்ல இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் இல்லைன்னா தமிழ்நாடு காங்கிரஸ்னு போய் பாருங்க. 20-30 வீடியோ என்ன தெரியுமா, எல்லாம் ஏஐ வீடியோ. சார், உங்க அற்புதமான கருத்துக்களை இளையபிரடம் வந்திருக்கு. மிக்க நன்றி சார்.